உங்க பையன் கேட்டு உங்களால வாங்கி குடுக்க முடியாத ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? இப்போ ஒரு ஒரு என்கிட்ட வந்து ஒரு 10 ரூபாய் கேட்டால் கொடுக்காம இருக்க மாட்டேன் நான். சரி, இப்போ ஒரு சைக்கிள் கேட்டிருக்கிறேன். நான் என்ன சொன்னேன், காசு சேர்த்து வச்சுட்டு ஒரு 3000 சேர்த்து வச்சுட்டு உனக்கு 5000 சைக்கிள் வாங்கி தரேன்டான்னு சொல்லியிருக்கிறேன் நான். அது அவர் சொல்லுறதுனால சந்தோஷமாக இருக்கிறாரு. சார் சேர்த்து வச்சுட்டு ஒரு 5000 சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன்னு அவர் வீட்டில் சுற்றிட்டு இருந்திருப்பார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ஜாலியாக இருப்பார். இல்லை அது நினைக்கிறேன் நான் அந்த அவர் மாதிரி. கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு ஒரு 10 நாளுக்கு ஒரு 5 நாள் ஒரு 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 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் ஆச்சு. அவ்வளோதான். இந்த இன்னும் ஒரு மாதத்தில் இன்னும் 2 மாதத்தில் காசு சேர்த்து வச்சுட்டு அவருக்கு சைக்கிளில் வாங்கி தரலன்னு நினச்சேன். சைக்கிளில் வாங்கி கொடுத்தாலும் உடஞ்சி போயிடும் சைக்கிள். பழசு துரு பிடிச்சி அது பிடிச்சி ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை இப்போ உங்க பையனுக்காக இப்ப நீங்க அந்த 5000 ஒதுக்கி இது பண்ணணும். அதுக்கான வருமானம் உங்களுக்கு சேர்த்து வைக்கணும். இல்லை நம்ம ஒரு 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 300 400 கிடைக்குது. அந்த 300 400 டீ செலவு சாப்பாடு செலவு போக அப்படியே சேர்த்து வச்சுட்டு ஒரு அந்த காசு ரெடி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கம்மியாக கேட்டு கூட ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவேன்.